இந்த நல்ல அற்புதமான ஆசீர்வாதமான நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அன்னையர் தினம், தாய்மார்களுடைய தின நாள் அன்னை கர்த்தர் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போன வாரம் ஆவியானவர் குடத்தை குறித்து நம்மோடு என்ன செய்தார்? பேசினார். கிட்டத்தட்ட 4 குடம் அவருடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் பேசினார். இன்றைக்கு தாய்மார்கள் தினமா இருக்கிறதுனால ஒரு தாயை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அதுவும் குடம் சம்பந்தமான செய்தியாகவும் நான் கொடுக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒரு குடத்தை, ஒரு ஆசீர்வாதமான அற்புதமான ஒரு குடம், மறைந்திருந்த ஒளிந்திருந்த ஒரு குடம், அது எவ்வளவு ஆசீர்வாதமாய் மாறினது, அற்புதமாய் மாறினது. அதற்கு காரணமாய் இருந்த ஒரு தாயை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். அதிலே 1 முதல் 10 வசனங்களை, தெரிந்த வசனமா இருந்தாலும் திரும்ப நாம் அதை வாசிக்க போகிறோம். ஆவியானவர் நமக்கு கிருபை அருளுவாராக. யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து 10 வசனங்கள் முடிய நம்ம வாசிக்க போகிறோம். 3ஆம் நாளில் கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவருக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, சிறியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய தாய் வேலைக்காரனை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். பாஸ்தமா வாசிப்பாங்க மீதி வசனத்தை. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளை தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். போதும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெரிந்த வேத பகுதி தான், ஆனாலும் சில காரியங்களை, இங்கே மறைந்திருக்கிற சில காரியங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. 3ஆம் நாளில், என்னதுங்க? 3ஆம் நாளில் கலிலேயாவில் உள்ள கானா ஊர்ல நடந்த ஒரு கல்யாணம். இங்க நடந்த ஒரு அற்புதத்தை தான் இந்த வேத பகுதி நம்ம வாசித்தோம். அங்க ஒவ்வொரு வசனமும் நமக்கு தேவன் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வார்த்தையில் அது விசேஷித்த அங்க ஒரு ஆசீர்வாதம் இருப்பது என்பதை நாம் உணர்ந்து வாசிக்கணும். அப்போ 3ஆம் நாளில் அந்த கல்யாணம் நடந்தது. அப்போ 3வது நாள்னா என்ன கிழமை? உங்க ஊர்ல திங்கக்கிழமை தான் முதல் நாளா? ஞாயிற்றுக்கிழமை தான் முதல் நாள். வாரத்தின் 1ஆம் நாள் எப்போ? ஞாயிற்றுக்கிழமை. அப்ப 2வது நாள் திங்கக்கிழமை. 3வது நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை யாராவது கல்யாணம் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. நாள் சரியில்லாத நாள் என்ன நாள்? செவ்வாய்க்கிழமை. ஆமா, சனிக்கிழமையும் என்ன செய்ய மாட்டாங்க? வைக்க மாட்டாங்க. சனியும் பிடிச்ச நாள் செவ்வாய்க்கிழமை. ஆமா, செவ்வாய் தோஷம் உள்ள நாள். ஆமா, சரியில்லாத நாள். ஆனா யூதர்களுடைய கல்யாணம், அந்த இஸ்ரவேல் தேசத்துல யூதர்கள் கல்யாணத்தை எப்பதான் வைப்பாங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் வைப்பாங்க. ஏன் அந்த 3ஆம் நாள் ஏன் எழுதப்பட்டு இருக்குது அப்படின்னா, யூதர்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கு. என்ன வழக்கம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்ட நாள்ல செவ்வாய்க்கிழமை 3வது நாள் விசேஷமாய் அங்க 2 வார்த்தை அழுத்தி சொல்ற. அதனால ஜனங்களுக்கு அந்த 3வது நாள் விசேஷித்த நாளாய் அவர்கள் பார்க்கிறாங்க. பாருங்க, அது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்கன்னா
அதுல அந்த 3வது நாள்ல என்ன நடக்குது அப்படின்னா 10வது வசனத்தை வாசிக்கினா, தேவன் அது நல்லது என்று கண்டார். தொடர்ந்து 12வது வசனத்துல வாசிக்கும் பொழுது கடைசியில் சொல்றார், தேவன் அது நல்லது என்று கண்டார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை தேவன் படைத்தார். ஆனால் ஒவ்வொரு நாளும் நல்லது முடிச்சிட்டார். ஒரு நல்லதான் சொன்னார். ஆனா இந்த 3வது நாள் மட்டும் 2 முறை நல்லது நல்லது என்று சொன்னார். ஆமேன்னு வர மாட்டேங்குப்பா. அதனாலதான் யூதர்கள் அந்த நாட்கள்ல அந்த நாளை விசேஷித்த நாளாய் பார்க்கிறான். அதனாலதான் என்ன விசேஷம் நடந்தாலும் அந்த ஊர்ல 3வது நாள்ல தான் என்ன நடக்கும்? விசேஷம் நடக்கும். அப்படித்தான் அங்க விசேஷம் நடந்தது. முதல் ஒரு செய்தியை நாம் அங்கே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அங்க இயேசுவின் தாய் அங்கே இருந்தார், இயேசுவும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். ஆமென் சொல்லுங்க. 2க்கு வித்தியாசம் இருக்கு. இயேசுவின் தாய் அங்க இருந்தார், இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார். ஆமென் சொல்லுங்க. இயேசுவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது, தாய் அங்கே இருந்தார். ஆமென் சொல்லுங்க. பாக்க 3வது வசனத்தில் இதுவரைக்கும் நம்ம படிச்ச இந்த வேத பகுதியில நம்ம புரிந்து வைத்திருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, தவறா புரிஞ்சு வச்சிருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் மரியாதை கொண்டாடுறாங்க. சோத்திரம். ஆமா, நம்ம ஊர் மரியாதை இல்ல. ஆமா, மாதா கோயில என்ன செய்யறாங்க, ரொம்ப பெருசா ஃபேமஸா பாக்குறாங்க. இந்த வசனத்துல நல்லா படிச்சீங்கன்னா, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவரிடத்திற்கு திராட்சரசம் இல்லை என்றார். மரியாளிடத்துல யாராவது போய் சொன்னாங்களா, திராட்சரசம் இல்ல, குறைவாயிருச்சு, நீ போய் இயேசு கிட்ட சொல்லு அப்படின்னு இந்த வசனத்துல குறிக்கப்பட்டிருக்கா? ஆமா, வேத பண்டிதர் சொல்றாங்க, யாரும் மரியாளிடத்தில் போய் சொல்லவே இல்லை. யாரும் போய் சொல்லவே இல்லை. மரியாளுக்குள் ஒரு எண்ணம், மரியாளுக்குள் ஒரு சிந்தை. சோத்துறோம். திராட்சரசம் குறைவுபட்டதுனால இங்க இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார், இயேசு அங்க இருக்கிறார், அவர் மூலமாக ஏதாவது செய்ய முடியும் என்கிற அந்த உள் உணர்வோடு போய் சொல்றா. அங்க திராட்சரசம் குறைவுபட்டது என்று போய் என்ன செய்கிறா சொல்றா. ஆமென் சொல்லுங்க. மரியாள்கிட்ட யாரும் சொல்லல, மரியாள்கிட்ட யாரும் போய் ஹெல்ப் கேட்கல, மரியாள்கிட்ட யாரும் போய் உதவி கேட்கல. மரியாளே இயேசுவின் போய் முக்கியத்துவம் படுத்ததை நம்ம அங்கே பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இப்போ இந்த மரியாள் இங்க இருக்கா, கல்யாண வீட்டுல மரியாள் இருக்கா, இயேசு இருக்கா. இயேசுதான் இங்க அற்புதம் செய்தா. சோத்திரம். இதனால இன்னைக்கு தாய்மார்கள் தினமானதுனால இந்த மரியாளுடைய சில குணங்களை நான் சொல்றேன். அதனால மரியாளை நம்ம வாழ்த்துறது இல்ல, மரியாள் இது ஆட்சி சர்ச்சல்ல மரியாளை புகழ்ந்து பேசுறதுக்கு. இன்னைக்கு தாய்மார் தினமா இருக்கிறதுனால ஒரு தாயிட்ட இருக்க வேண்டிய சில குணங்களை இந்த வேத பகுதியில அடிப்படையாய் நான் உங்களோடு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? அப்ப பாஸ்டர் தகப்பன்மார்களுக்கு செய்தி இல்லையான்னு கேக்குறீங்களா? ஆமா, அல்லேலூயா. தாயினா எல்லாரையும் குறித்துதான் சொல்றேன். ஆமா, விசேஷமா தாய்மால் இருக்க வேண்டிய குணம், இந்த கேரக்டர் நமக்குள்ளேயும் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ருசி தந்த குடம். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு குடம், ருசி தந்த குடம். கானா ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறைவுபட்டது. திராட்சரசம் ரெடி பண்றது ரசம் மாதிரி இல்ல. சோத்திரம். ஆமா, ரசத்தை ஈஸியா ரெடி பண்ணலாம். ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க. எந்த நேரத்திலும் எவ்வளவு சீக்கிரமா வேணா ரசத்தை ரெடி பண்ணலாம். திராட்சரசத்தை ரெடி பண்ணணும்னா கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆகும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, பொள்ளாச்சியில ஒரு பாஸ்ட் இருக்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாஸ்ட். அவர் வீட்டுக்கு எப்ப போனாலும் எங்களுக்கு திராட்சை ரசம் கொடுப்பார். பாட்டில் இருக்கிற திராட்சை ரசம்ல அவரே திராட்சை ரசத்தை திராட்சையை வாங்கி அதைய ஜூஸா ரெடி பண்ணி பல நாட்கள் அந்த திராட்சை ரசத்தை அப்படி ஒரு டப்பால போட்டு வச்சிருவார். அது பல நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரசம் ரொம்ப ருசியா இருக்கும். அதுதான் அந்த நல்ல புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்ல யூதர்கள் செய்யப்பட்ட அந்த ரசம். அல்லேலூயா. ஆமா, சாதாரணமா ஒரு திராட்சை வாங்கி அடிச்சு குடிக்கிறதுல ருசி அல்ல. அத பல நாட்கள் வச்சு அப்படி வச்சு அதை சாப்பிட்ட பொழுது அதுல இருக்கிற அப்படியே பலனும், அதுல இருக்கிற அந்த ருசியும், அதுல இருக்கிற சத்தும் மிக பெரியது.
அது அன்றைக்கு யூதருடைய கலாச்சாரத்தில் அதில் ஒன்று முக்கியம், திராட்சரசம் இல்லாமல் எந்த விருந்தும் கொடுக்கப்படாது. ஆமா. அப்ப நாங்க அந்த பாஸ்டர்ட்ட கேட்டோம், பாஸ்டர் இது எத்தனை நாள் ஆகுங்க? அவர் சொல்லுவார், குறைஞ்சது 30 நாள் இல்லாம அந்த திராட்சை ரசத்தை நான் என்ன செய்யறது இல்ல, எடுக்கிறது இல்ல. அப்ப நீங்க குடிக்கிற ரசம் கிட்டத்தட்ட 35 நாளுக்கு மேல ஆச்சு, அல்லது 40 நாள் ஆச்சு, அல்லது 30 நாள் ஆச்சும்பார் போப்பா. ஆமா பாருங்க. அப்ப அந்த ரசம் அவ்வளவு விலையேற பெற்றது, அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு ரசம் தீர்ந்து போனது நிமித்தம் ஒரு குடம், மறைந்திருந்த ஒளிந்திருந்த ஒரு குடம், அந்த திராட்சை ரசத்தையே, அந்த கல்யாண வீட்டின் விருந்தையே அது ஆசீர்வாதமாய் அற்புதமாய் அதை மாற்றி கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த சோத்திரம், இந்த ருசி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு, ருசி உள்ள இந்த ஆசீர்வாதத்திற்கு, அற்புதத்திற்கு காரணமா இருந்த ஒரு தாயுடைய 4 குணங்களை வேகமா சொல்ல விரும்புகிறேன். நீங்க நல்ல ருசி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், உங்க குடும்பத்தில் நல்ல ருசி உள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்கணும், முன்னை விட உங்க வாழ்க்கை போக போக ருசி உள்ளதாய், ஆசீர்வாதம் உள்ளதாய், மற்றவர் உங்களை புகழ்ந்து பேசத்தக்கதாக ஒரு ஜீவியம் ஜீவிக்கணும்னா நம்ம இருக்கிற சில குணங்களை நம்ம மாற்ற வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பல பேர் நம்மை புகழ்ந்து தள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பாருங்க, இங்கே சொல்றாங்க, முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து பின்புதான் நமக்கு ருசி குறைந்ததை கொடுப்பாங்க. ஆனா இதுவரைக்கும் இந்த ருசியை நாங்க குடிச்சதில்ல, சாப்பிட்டதில்ல. இப்போ கடைசி நேரத்துல இந்த ருசியுள்ள ரசத்தை கொடுக்குறீங்களே, முந்தின ரசத்தை விட அல்லேலூயா பிந்தின ரசம் ருசியா இருக்கு, நல்ல ரசமா இருக்குன்னு புகழ்ந்துறாங்க. பாருங்க, அதற்கு காரணமான சில காரியங்களை ஆவியானவர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ருசி உள்ள ஒரு ரசமாய் ஆண்டவர் நமக்கு தரணும். ருசி உள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தர் செய்யணும்னா சில காரியங்கள். நம்பர் 1, பிரைஸ் தி லார்ட். 5வது வசனத்தை வாசிங்க. அவருடைய தாய், இயேசுவின் தாய் வேலைக்காரனை நோக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இப்ப 3வது வசனத்துல வாசிக்கும் பொழுது இயேசுவின் தாய் திராட்சரசம் குறைவுபட்ட உடனே போய் 4வது வசனத்துல இயேசு கிட்ட போய் சொல்றா, இந்த மாதிரி குறைவுபட்டுருச்சு, திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு, திராட்சரசம் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு எடுத்துடனே சொல்ற, சிறியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு கடிந்து கொள்றத மாதிரி, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற முறையில ஆண்டவர் பேசிட்டார். பேசணும்னா தாயினுடைய குணம் எப்படி மாறும்? ஒரு நார்மலா ஒரு தாய் ஒரு குணம், உடனே அவ ஃபேஸ் கட்டு, அவனுடைய காரியங்கள் எப்படி மாறும்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எப்படி மாறும்? உடனே கோபம் வந்துடும். என்ன இப்படி பேசிட்டாங்களே, 4 பேருக்கு முன்னாடி இப்படி பேசிட்டாங்களே. தனிமையா சொன்னாலும் பரவாயில்ல, இப்படி 4 பேர் நிக்கிற இடத்துல உனக்கு எனக்கு என்ன சம்பந்தமே இல்லை, என் வேலை இன்னும் வரல, நீ அனுப்பிச்சிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு முறையில ஏசப்பாங்க சொன்ன உடனே அந்த தாய் அந்த இடத்துல ஒண்ணுமே பேசல. சொல்லுங்க. அந்த இடத்துல தாய், நீங்க நினைக்கலாம் தாய் ரொம்ப முக்கியமா பாஸ்டர் இயேசு கிறிஸ்துவுக்கு, அப்படிலாம் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். இங்க நம்ம குணத்தை குறிச்சுதான் நான் சொல்ல வரேன். சொல்லுங்க. ஒரு தாயினுடைய குணத்தை இங்க நல்லா பாருங்க. சோத்திரம். என்னதான் இருந்தாலும் மரியாள் பெற்றெடுத்த பிள்ளையா இருக்கலாம், இயேசு கிறிஸ்து மரியாள் வயிற்றிலிருந்து பிறந்ததா இருக்கலாம். ஒரு சரீர பிரகாரமான ஒரு தாயின் மகனாய் நீங்க பார்க்கும் பொழுது அதனுடைய குணங்களை நமக்கு நல்லாக புரியும். நம்பர் 1, அந்த தாய்மார்களுக்கு இருந்த முதல் குணம் என்னன்னா, ஆதரவா இருந்தா. எல்லாரும் சொல்லுங்க. அவர் பேசிட்டாரு, சொல்லிட்டாரு, உடனே என்னை ஸ்டாப் பண்ணிட்டாரு, என் பேச்சை நிறுத்திட்டாரு, நான் சொன்னதுக்கு அவர் எதுவுமே பதில் சொல்லாம இப்படி திருப்பி என்னோட பேசிட்டாரு அப்படின்னு அவள் திரும்பி வீட்டுக்கு திரும்பி போகாம, அல்லது இயேசுவோட அந்த உரையாடலை நிறுத்திட்டு அடுத்த காரியத்தை பார்க்காம உடனே அவள் ஏசப்பாவுக்கு ஆதரவாக ஏசப்பா செய்ய போகிற திட்டத்திற்கு துணையாக, உறுதுணையாக அங்க நின்றதை நம்ம அங்க பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நம்மளா இருந்தா கோவிச்சுட்டு உடனே பேக்க தூக்கிட்டு
கல்யாணம் வேற வீட்டுக்கு தான், கல்யாணம் வேற வீடுதான். சோத்திரம். ஆனா இப்படி சொல்லிட்டாரே இயேசு, இப்படி சொல்லிட்டாரே, என்னதான் இருந்தாலும் அவர் இப்ப என்னோட இப்படி சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற கஷ்டப்பட்டு இருந்தானா மரியாள் திரும்பி அவள் என்ன செஞ்சிருக்கலாம், இருக்கலாம். இயேசுவும் வேண்டாம், இந்த கல்யாணம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், என்னத்தையோ நீ செஞ்சு தொலையும், ஏதோ ஒரு இரக்கத்துல, ஏதோ ஒரு பாரத்துல, ஏதோ ஒரு கவலையில நான் வந்து சொல்ல வந்தேன், இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு கொஞ்சம் கூட சங்கடப்படாம திரும்ப வந்து வேலைக்காரனை பார்த்து சொல்றா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. இத நம்ம தாய்மார்ல என்ன பண்ணி தெரியுமா, இங்க வா டேவிட்டிங்க வா, கார்த்திங்க வா, அவர் ஒண்ணு சொன்னாலும் செஞ்சிடாத, அம்மாவுக்கு வேற வேலை இருக்குது, அம்மா போற, நீ என் பின்னாடியே வந்துட்டு ஆமீன் வர மாட்டி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி சதி வேலைகளை ஒன்று செய்யல. ஆமீன் சொல்லுங்க. இயேசுக்கு அந்த தாய் அந்த சதி வேலைகளை ஒன்றும் செய்யல. ஆமீன் வர மாட்டிக்கு பாரு, ஒன்று செய்யல. இயேசுவுக்கு ஆதரவாக, இயேசு செய்ய போகிற தேவ திட்டத்திற்கு ஆதரவாக துணையாக நின்றார். ஆமென் சொல்லுங்க. தேவன் நமக்கு நல்ல ருசியுள்ள ஒரு ஆசீர்வாதமான அற்புதமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆசீர்வாதத்தை தரணும்னா நம்ம ஆண்டவருக்கு ஆதரவா நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு ஆதரவா நிக்கணும்? ஆண்டவருக்கு ஆதரவா நிக்கணும். கலட்டி வர்றது நான் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜீவியம் அல்ல. ஆண்டவருக்கு, தேவனுக்கு, சபைக்கு ஆதரவா இருந்தால் தேவன் நமக்கான அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை செய்யும். அவர் செய்ய போகிற திட்டத்திற்கு ஆதரவாக. அல்லேலூயா. அப்ப நான் அதுல கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா? அவள் அமைதலா இருந்தா. எல்லாம் சொல்லுங்க, அமைதல். ஏன் சொல்றாரு, ஸ்ரீயே எனக்கு உனக்கும் என்ன, என் வேலை இன்னும். நம்மளதான் நினைப்போம், திராட்சரசம் குறைவு தானே சொன்னேன், நீ செய்ய அல்லது செய்யாம போ, அது ஏன் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுற. நம்மளா என்ன சொல்லிருப்போம்? நமக்கு அப்பதான் வாயில எல்லா வார்த்தையும் வரும். ஆனா அந்த தாய் என்ன பண்ணா தெரியுமா? அப்படியே சைலண்டா அமைதி ஆயிடுச்சு. சரிங்க ஆண்டவரே, ஓகே. அப்படி கூட அவ பேசாம திரும்பி வந்து அடுத்து இயேசு செய்ய போகிற திட்டத்திற்கு அடுத்த வழிவாசலை அவள் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவள் முன்னிலைமையும் பார்க்கல, பின்னிலைமையும் பார்க்கல, அடுத்து எதிர்காலத்தை குறிச்சு யோசிக்கல, எதையும் யோசிக்கல. நம்மளா இருந்தா எடுத்தோம், கவிழ்த்தோம், தூக்கி போட்டு ஓடினோம். ஆமென் சொல்லுங்க. அவள் அமைதலா இருந்தா. அதுதான் ஒருத்தன் கொடுக்கிற ஆதரவு. என்ன தெரியுமா? நீங்க ஒருத்தருக்கு ஆதரவா இருக்கோம்னா நீங்க அமைதலா இருந்துட்டாவே போதும். நீங்க ஆதரவா இருக்கீங்க அர்த்தம். அதுக்கு நான் அமைதலா ஓரமா போயிடக்கூடாது, அது ரொம்ப டேஞ்சர். ஆமென். பேசாம செய்ய போகிற திட்டத்திற்கு ஆதரவாக இருந்தா போதும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆதரவு இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. நீங்க எல்லாம் நியூஸ்ல பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஆமென். ஆதரவு இல்ல, எவ்வளவு போராட்டம் பாருங்க, எவ்வளவு போராட்டம். ஆதரவு ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருப்பது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருப்பது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ இங்க இயேசு கிறிஸ்து செய்ய போகிற மகிமையான திட்டத்திற்கு இந்த தாய் மிகப்பெரிய ஆதரவா இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அமைதலா இருந்தால். இரண்டாவது, அது தேவ திட்டத்திற்கான அந்த ஆயத்த காரியத்தை செயல்படுத்துகிறார். வேலைக்காரனை கூப்பிட்டு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க, நீங்க ரெடியா இருங்கப்பாங்கிறார். நம்மளா இருந்தா வேலைக்காரன் வீட்டுக்கு அனுப்பி காசை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி, நீங்க ஒண்ணு இருக்க வேண்டாம், மரியாதை போயிரு, அவரே எங்கிட்ட இப்படி பேசிட்டாரு, இருந்தா உனக்கு என்ன காசு இருந்தா போயிரு, நீ பேசாம. ஹலோ,
ஆனா அவ வேலைக்காரன் எல்லாம் கூப்பிட்டு அவர் ஒரு திட்டம் செய்ய போகிறார், அவர் ஒரு பிளான் செய்ய போகிறார். அந்த பிளானுக்கு நீங்க எல்லாம் ஆயத்தமாகணும். நீங்க அதுக்கு ஒண்ணு செய்யுங்க. வேலைக்காரனை கூப்பிட்டு தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கல்யாணி பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்த மாதிரி நீ இந்த இடத்து வந்துடாத. சிஸ்டர் இல்லாதனால சொல்றேன், பரவாயில்ல. மரியாள், சின்ன மரியாள் பாத்துக்க, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நீ வந்துடாத, நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற வேலையை செய்யாம, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஆமென் சொல்லுங்க. ஆமா, அப்படின்னு காரியத்தை அந்த மரியாள், அந்த தாய், அல்லேலூயா, அப்படி செய்யாம அவள் எப்படி இருந்தால் ஆதரவாய் அடுத்த நிலைக்கு நேராக தன் வேலைகளை, காரியங்களை இயேசுவோடு வெளியிருந்து சப்போர்ட் பண்றா. தான் வந்தாதான் அவருக்கு பிடிக்கல, தான் வரக்கூடாது. அங்கு இருந்த வேலைக்காரன, அங்கிருந்த உதவிக்காரர்களை கொண்டு அவள் ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் நீங்க நம்மளுக்கு வெளியிருந்து ஆதரவு பண்றாங்க. ஆமென் வர மாதிரி வெளியிருந்து ஆதரவு பண்றாய். என்ன வேணா நடக்கலாம். எதுக்கு தேவை? நாளைக்கு வேற ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாது. வெளியிருந்து சப்போர்ட் பண்ணுவோம். அப்படியாவது வர்றாங்க பாருங்க. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். சப்போர்ட்டா இருங்க, ஆதரவா இருங்க. அடுத்த நிலைக்கு நேராக அமைதலா இருந்தால் அடுத்தது ஆயத்த வேலைகளை, காரியங்களை வெளியிருந்து சப்போர்ட் பண்றா. உதவி செய்யுங்க. நீங்க எல்லாம் போய் உதவி செய்யுங்க. நீங்க தான் அதை பார்த்துக்கணும். அவர் உங்ககிட்ட சொல்லுவாரு, அவர் உங்களை ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். அதுக்கு நீங்க ரெடி ஆயிருங்கப்பா. எவ்வளவு நல்ல தாய் பாருங்க. அதனாலதான் அந்த திராட்சை ரசம் ருசியா வருவதற்கு காரணமாக இருந்ததற்கு இந்த தாயுடைய கீழே இருந்து செஞ்ச ஒரு சப்போர்ட் ரொம்ப உதவி. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அடுத்த மூணாவது ஒரு வேலை செய்யற பாருங்க. ஆதரவனை எப்படி எல்லாம் அவன் செய்யறா. மூணாவது, வேலைக்காரனை, ஆட்களை காட்டுகிறான். ஆமென் சொல்லுங்க. திராட்சை ரசம் ஈஸியா வந்துடாது, அந்த தண்ணி ஈஸியா வந்துடாது, குடம் ஈஸியா வந்துடாது. அது சுமக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், தண்ணி எடுக்கிறதுக்கு ஆள் வேணும், அது ஊற்றுறதுக்கு ஆள் வேணும், அது நிரப்புறதுக்கு ஆளுங்க நிறைய வேணும். அந்த வேலைக்காரனுங்களை காட்டி கொடுக்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஆட்கள் கூட சப்போர்ட்டுக்கு ஆட்களை ரெடி பண்றா, ஆயத்தங்களை ரெடி பண்ணா, அமைதலா இருந்தா. இப்ப ஆட்களை காட்டுற வேலைக்காரனை நோக்கி, இயேசுவின் தாய் வேலைக்காரனை நோக்கி. ஆமென் சொல்லுங்க பாக்க. அப்ப அந்த தாய்க்கு இந்த முதல் கேரக்டர் ஆதரவு, சப்போர்ட் ரொம்ப முக்கியம். பாஸ்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல இந்த ஊழியமே செய்ய முடியாது. ஜபத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலனா நீங்க இந்த ஊழியத்தையே செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனைக்கு, ஒவ்வொரு வாரம் நடக்கிற பரிசுத்த ஆராதனைக்கு நீங்க ஆதரவாய் நிக்கலைனா, சப்போர்ட்டா இருக்கலைனா அந்த ஊழியமே நடக்காது. தரிசனத்திற்கு நீங்க சப்போர்ட் பண்ணலனா, ஆதரவா இல்லைனா இங்க தரிசனம் நடக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் மோசேக்கு ஆரோனை ஆதரவாக, துணையாக, சப்போர்ட்டாக கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. எலியாவுக்கு ஒரு எலிசா போல, இயேசுவுக்கு அந்த 12 சீசர்கள் போல ஆதரவாக, சப்போர்ட்டாக, பின்பலத்தை பெருக்க. பவுலுக்கு எத்தனையோ பேர் ஆதரவா இருந்தாங்க கூட. தீமோத்தேயு இருந்தார், ஆமென், பர்னபா இருந்தார், பிரைஸ் தி லார்ட், ஆமென், பல தேவ மனுஷர்கள் அந்த பவுலோடு கூட ஆதரவாக, சப்போர்ட்டாக, துணையாக நின்றார்கள். அதனால தான் மகிமையான காரியங்களை செய்ய முடியல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இந்த இடத்துல மிகப்பெரிய அற்புதம் செஞ்சார். அப்ப முதல் சோத்திர வாழ்க்கை, முதல் குடம் ஆதரவு தருகிற குடம். ஆமென் சொல்லுங்க. அவ சொல்றா, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க கச்சாடி அங்க இருக்குது. வேலைக்காரன்கிட்ட சொல்றார். இதெல்லாம் மரியாள் ஆயத்தப்படுத்துறா. அப்போ அவன் ஆட்களை காற்ற ஆயத்தப்படுத்துகிறான். அந்த காரியம் அடுத்த நிலைக்கு நேராக நடத்தப்படுகிறான். சும்மா உட்கார்ல, அவர் பேசிட்டாரு, அவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டாரு, என்னை பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு ஓரமா உட்காராம அவ ஆதரவாய், வாய் வார்த்தையில் மட்டும் ஆதரவு இல்ல, தன்னுடைய மற்ற சப்போர்ட்டையும் அவள் கொடுத்தா. ஆமென் சொல்லுங்க. சபைக்கு வர்றோம்,
தேவைன்னா பாடுறோம், தேவைன்னா கையை தட்டுறான். அவன் சொல்லுங்க. பிரசங்கம் தேவைன்னா கேட்கிறோம், இல்லாட்டி கண்ணை மூடிட்டு பேசாம சாஞ்சு உட்காந்து தூங்குறோம். ஆமா, என்னமோ நடக்கட்டும், எப்படியோ நடக்கட்டும் அப்படின்னு இல்லாம ஓரமா உட்காந்து தூங்காம, ஓரமா உட்காந்து பேசாம நிக்காம, அடுத்த ஏசப்பாவுக்கு செய்ய போற திட்டத்திற்கு ஆதரவாய் செயல்பட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். அப்ப நம்ம ஆதரவாய் இருக்கணும். பாருங்க, அடுத்த நான் ஒரு விஷயத்தை அங்க பார்த்தேன். தேவனோடு எதிர்த்து நிக்கல. எல்லாரும் சொல்லுங்க. இந்த தாய்த்து இந்த குணத்தை நான் சொல்றேன். நீங்களாம் அதை தேடி பார்த்தாலும் இந்த பாயிண்ட் கிடைக்காது. நான் அதுல மேல ருசித்ததுனால, படிச்சதுனால, அது மேல மைண்ட் செலுத்துறதுனால கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் சொல்றேன். தேவனோடு எதிர்த்து நிக்கல. சோத்திரம். என்னதான் இருந்தாலும் நான் பெத்த பையன்டா, நீ என்னதான் இருந்தாலும் நான் பெத்த பையன். மாம்ச பிரகாரமாய் பார்க்க போனா, ஆவி பிரகாரம் பார்க்க போனா அது தாய் கிடையாது. ஏசப்பாவுக்கு தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. ஆமே. ஆனா சரீர பிரகாரமே பார்க்க போன அந்த தாய் நினைச்சிருக்கலாம், என்னதான் நான் பெத்தது, நான் இல்லைன்னா நீ எப்படி இந்த உலகத்துல வந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட்ல தாய் யோசிச்சிருந்தானா? எதிர்த்து நிக்கல. செய்ய போகிற காரியத்திற்கு எதிராக செயல்படல. இரண்டாவது, எதிர்த்து நிக்கவும் இல்ல, எதிராக செயல்படல. நான் சொன்ன பாத்தீங்களா, யாரும் போக கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாது, பாஸ்ட் கூட்டாருன்னா காய்கறி வாங்க மாட்டேன்னு சொல்லி டேவிட், ஏன்னா எனக்கு வேலை இருக்கு. ஏதோ ஒரு, நான் வந்து உதாரணத்துக்கு சொல்றேன். நான் சொல்றது விளங்குச்சுங்களா, புரிஞ்சுச்சுங்களா? செய்ய போகிற தேவன் செய்ய போற திட்டத்தை தடுப்பதற்கு எதிராக செயல்படுவதற்கு எந்த முயற்சியும் இந்த தாய் செயல்படல. தேவ திட்டத்திற்கான செயல்பாடுகளை தான் அங்க தாய் கொடுத்துட்டே இருந்தா. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஏதோ ஒரு சின்ன சங்கடம் வந்துருச்சுன்னா நம்ம சர்ச்சை என்ன செஞ்சிருவோம்? சர்ச்சை விட்டுருவோம். பாஸ்டிங் பிரேயரை விட்டுருவோம். ஊழியக்காரனிடத்துல குடும்பத்தில் இருந்த நல்ல உறவை விட்டுருவோம். நான் அந்த உறவு வரேன், உறவுக்கு மூணாவது பாயிண்ட்க்கு வரேன். தேவனோடு, ஊழியக்காரனோடு, விசுவாசிகளோடு இருந்த நல்ல அந்த ஆதரவை நம்ம என்ன செஞ்சிருவோம்? எதிராக செயல்பட்டுருவோம். எனக்கு இப்படி நடந்துருச்சே, நான் விட மாட்டேன், நான் அவளுக்கு பழி தீர்க்காம விட மாட்டேன்னு சொல்லி அதற்கு எதிராக சில அமைதலான சில காரியங்களை நம்ம செயல்படுத்துவோம். ஆனா அந்த தாய் அப்படி எதுவுமே செயல்படல. ஆமென் சொல்லுங்க. எனக்கு அடுத்த ஒரு பாயிண்ட், பிடிச்ச ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? நான் அப்படியே கூட சொன்னேன். அந்த தாய் உடனே கிளம்பி என்ன செய்யல, போகல. நானு நேத்தி தான் அந்த வசனத்தை வாசிச்சேன்னா கண்ணு எனக்கு அன்னை நேத்த திறக்கப்பட்டுச்சு. 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12. அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய், என்னங்க என்ன புரிஞ்சது உங்களுக்கு? கப்பர்நகூமுக்கு போய் என்ன புரிஞ்சது? அதன் பின்பு இந்த அற்புதம் நடந்து இந்த கல்யாண பிசியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க அடுத்து எங்க போறாங்க? அது வரைக்கும் இந்த தாய் யாரு கூட இருக்கிறா? அவ மூட்டை முடிச்சிட்டு அவ பிளான் பண்ணி, அவ எப்படி முதல்ல இயேசுவோட வந்தாலான்னு தெரியல. ஆனா இயேசுவின் தாய், அதான் சொன்ன, இயேசுவின் தாய் அங்க இருந்தா, இயேசு அங்க அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுவுக்கு முன்னாடியே வந்தவதான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ முன்கூட்டியே அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டா. இயேசு எப்ப வந்தாருன்னு தெரியல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இப்போ அடுத்த ஊருக்கு பயணிக்க போகும் பொழுது அது வரைக்கும் இவள் யாரு கூட தான் இருக்கிறா? இயேசுவோட பயணிக்கிறா, இயேசுவோட தான் இருக்கிறா. சண்டை கட்டிட்டு இவ என்ன செய்யல, இவாட்டுக்கு தனியா வேற ஊருக்கு போகல. இயேசுவோடு பயணம். இயேசு விட்டு விலகாதவள், சபையை விட்டு விலகாதவள், ஆராதனை விட்டு விலகாதவள், தேவ திட்டத்தை விட்டு விலகாமல் கூட இருந்தா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்கிற காரியங்கள், ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகள் வரமாட்டேங்குது? சில டைம்ல நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை யோசிச்சு பாருங்க. இந்த அற்புத தாய் அவளுடைய செயல்பாடுகள் யோசிச்சு பாருங்க. அவள் இயேசுவோடு ஆதரவா இருந்தாள். இயேசுவை இடையிலே கழட்டிட்டு போகல, இடையிலே கிளம்பி யுவாட்டுக்கு முன்னாடி போகல, இயேசுவோடு அவள் இருந்தாள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சத்தமா ஒரு அல்லேலூயா. ரெண்டாவது அதே 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். என்ன சொல்ல வரா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி ஆறுதலா இருந்தால். எல்லாம் சொல்லுங்க, யாருக்கு ஆறுதலா? ஆண்டவர் செய்ய போற காரியத்திற்கு அவ அந்த ஆண்டவரை மிஸ் பண்ணவே மாட்டான். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. அவர் சொல்றதை கேளுங்க, அவரோடு இருங்க. அவர் 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 அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளா இருந்தா அவரும் வேண்டாம், அவளும் வேண்டாம், இவளும் வேண்டாம், எவ்வளவும் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், போங்கடி அங்க. அல்லேலூயா. ஆனா இவ்வளவு நடந்த இந்த தாய், இவ்வளவு வாழ்க்கையில நடந்த பின்பும் அவர் என்ன செய்யல? விட்டு கொடுக்கல. யாரை விட்டு கொடுக்கல? இயேசுவை. என்னதான் இருந்தாலும் அவர் சரீர பிரகாரமான பார்வையில பார்க்கும் பொழுது இந்த தாய் ஆமென் அல்லேலூயா உதறி ஓடல. அவள் ஆறுதலாய், அவர் செய்ய போகிற காரியத்திற்கு ஆறுதலாய் அவர் கூடவே. அல்லேலூயா சொல்லுங்க. இதற்கு நான் ஒரு சம்பவத்தை நான் ரெபேக்கால நான் கொஞ்சம் எடுக்கிறேன் பாருங்க. ஆமா, ரெபேக்கால கொஞ்சம் நான் சொல்றேன் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஆறுதலா இருக்கணும். இந்த மணி மேல மண்டை மேல ஒரு அடி போகுது. நைட் எல்லாம் என்ன வேலை? கவனி, சத்தமா கவனி. உங்க பேரும் வரும் நாளைக்கு. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நம்ம எப்படி இருக்கணும்? ஆதரவா இருக்கணும். ரெண்டாவது ஆறுதலா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆறுதலா. யாருக்கு? இயேசுவுக்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்கு, நம்மை சார்ந்திருக்கிற எல்லாருக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆறுதலா இருக்கணும். இந்த ரெபேக்கா யாருன்னே தெரியல, அவர்களுக்கு தண்ணி கொடுக்கிறா. ஒட்டகங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்தா. போன வாரம் நாம பிரசங்கம் பண்ணோம், கேட்டோம். கிட்டத்தட்ட 300 குடம் தண்ணி, அதுக்கு மேற்பட்ட தண்ணீரை இறைச்சு அவ கொடுத்திருக்கிறா, சேர்ந்து கொடுத்திருக்கிறா, எடுத்து கொடுத்திருக்கிறா. இப்படி எல்லாம் அவன் மனம் அவன் சங்கடப்படாம சடையாம செய்ததுனால அந்த ரெபேக்கால குறிச்சு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 24:67 வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்கு கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தாள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. மருமகள் மாமியாருக்கு என்னதான் அழகா சொன்னாங்க? ஆறுதல். வரமாட்டி இந்த சைடு வராது, அந்த வார்த்தை வராது. மாமியார் மருமகளுக்கு எப்படித்தான்? ஹலோ, உங்களை தான் சொல்றேன், சொல்லுங்க. மாமியார் மருமகளுக்கு ஆறுதல், மருமகள் மாமியாருக்கு ஆறுதல், புருஷன் மனைவிக்கு ஆறுதல், மனைவி புருஷனுக்கு ஆறுதல், பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆறுதல், பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆறுதல் இருக்கு. ஆறுதல் இருக்கு. வசனம் சொல்லுது, ஈசாக்கு மனைவியாக்கி கொண்ட ரெபேக்காளை தாய் வீட்டுக்கு கொண்டு போனாராம். நல்ல பையனா தான் வளர்த்திருக்கிறாங்க. வீட்டை பிரிச்சுட்டு வேற பக்கம் போகல. எங்கதான் போனா? தாய் வீட்டுக்கு போனா. நல்ல வேலை தாய் அங்க இல்ல, மறிச்சு போயிட்டாங்க. சோத்திரம். 23ஆம் அதிகாரத்துல வாசி. மறிச்சு போயிட்டா.
ஆனா அந்த தாய் கொண்ட அந்த ஏக்கம் ரெபெக்காள் நிமித்தம் தீர்ந்து போனது. அல்லேலூயா சொல்லுங்க. மனைவி என்பவள் அம்மாவின் ஏக்கத்தை தீர்க்கணும். ஆமென். வர மாட்டி. அல்லேலூயா சொல்லுங்க. மனைவி மருமகள் தன் தாயோடைய ஏக்கத்தை என்ன செய்யணும்? தீர்க்கணும். தீர்க்கிறீங்களா? தீர்த்து கட்டுறீங்க. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளும் ஒன்னா வாழ மாட்டாங்க, ஆண்டவர் அறியாத பிள்ளைகளும் ஒன்னா. அது என்னமோ தெரியல, ஆதி காலத்தை சாபமா ஆண்டவர் ஆதாம் ஏவாக்கு தான் சாபம் கொடுத்தார், மாமியார் மருமகளுக்கு சாபம் கொடுத்தாரா தெரியல. எனக்கு நான் படிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஒத்து போக மாட்டேங்குத. ஹலோ, மாமியார நல்லாத்தான் பாக்குறீங்களா? மருமகளை நல்லாத்தான் நீங்க பாக்குறீங்களா? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் வர மாட்டேங்குது பாருங்க. பெண்கள் சைடுல அமைதியாகி போச்சு. ஆறுதலா இருந்தா எல்லாருக்கும் ஆறுதலாய் நம்ம இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த சைடெல்லாம் ஒரு வார்த்தை வரும், கல்யாணம் பண்ண உடனே இவன் மாறிட்டானே, காரணம் இவதான், ஏன் நம்மளாம் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறது இல்ல. கரங்கள் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. தாய நடு ஆற்றில விட்டுட்டு போயிடுறது, தாய கவனிக்கிறது இல்ல. சோத்திரம். தாயை கவனிக்கணும், தாயை நேசிக்கணும், அவனுக்கு ஆறுதலா இருக்கணும் கடைசி வரைக்கும், கைவிட்டுட கூடாது. அதுதான் ருசி உள்ள வாழ்க்கை, அதுதான் அற்புதம் நிறைந்த வாழ்க்கை, அதன் ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கை. அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புருஷனுக்கு நல்ல பொரிச்செல்லாம் கொடுக்கறது, மாமியாருக்கு எல்லாம் சாப்பிடக்கூடாது. மாமி அங்கிருந்து பார்க்கும், பொரிச்சு பொரிச்சு கொடுக்குறா, எனக்கு ஒன்னாவது கொடுக்கறாளா? ஐயோ அத்தை, நீங்க அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு பிரஷர் இருக்கு, ஐயோ உங்களுக்கு சுகர் இருந்துட்டு போகட்டுமே, சாப்பிட்டு சீக்கிரம் போய் தான் தேரட்டும், ஏன் உங்களுக்கு ஏன் பிரச்சனை? ஆமென் சொல்லுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க வேற மாதிரி யோசிக்காதீங்க. அல்லேலூயா, ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆறுதலா இருங்க, எல்லா நேரத்துல ஆறுதலா இருங்க. மாமியார் கூப்பிட்டு சொல்றா, மருமக ஒரு வாய் தண்ணி கொடுக்க மாட்டா, ஒரு வாய் சோறு கொடுக்க மாட்டா. சோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு கூட பிறந்தவங்க நிறைய சகோதரர்கள் பிறந்திருக்கலாம், சகோதரர்கள் கூட இருக்கலாம். இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க அவர்களுக்கு எப்போது ஆறுதலா இருக்கணும், நீங்க எப்பொழுது அவர்களுக்கு ஆறுதலா இருக்கணும். எல்லாம் நிமிர்ந்து நல்லா உட்காருங்க, தலை கீழே போட்டாலும் உங்களை விட மாட்டேன். சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க மாமியார வேற யாராவது கூட இருந்து பார்த்துக்கலாம், வேற மருமகள் பார்க்கலாம், ஆனாலும் நீங்கள் அவளுக்கு எப்போது அவர்களுக்கு ஆறுதலா இருக்கணும். கொழுந்தனார் தான் பாத்துக்கிறார்ல, அவதான் பாத்துக்கிறாள்ல, இவதான் பாத்துக்கிறாள்ல, எனக்கு அவ என்ன கொடுத்தா, அவ எனக்கு என்ன செஞ்சா, எல்லாம் நான் சம்பாரிச்சது, என் புரிச்ச சம்பாரிச்சது, என் புள்ள சம்பாரிச்ச. அல்லேலூயா. நீங்க எப்போது ஆறுதலா இருக்கணும். ஈசாக்கு சொல்றா, என் தாய் மேல கொண்டிருந்த அந்த துக்கம் நீங்கி எனக்கு அந்த ரெபெக்காள் ஆறுதல் அடைந்தாள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஈசாக்கு முன்னாடியே போய் பொண்ணை பார்க்கல, பொண்ணு பார்த்ததெல்லாம் யாருதான்? எலியாசார் வீட்டு வேலைக்காரன். பொண்ணு பார்த்ததெல்லாம் இந்த 10 ஒட்டகம் தான் குரு குரு குருன்னு பார்த்துச்சு. ஈசாக்கு பொண்ணு என்ன செய்யல, பார்க்கல. கவனிங்க, சத்தம் போட அமைத, செல்போன்லாம் பார்க்க கூடாது சர்ச்சுக்குள்ள. கவனிங்க, சத்தமா கவனி. என்னமோ சொல்ல வந்தேன், சாரி. இந்த ரெபெக்காள் ஈசாக்கு என்ன செய்யல, பார்க்கல. எலியேசர் அவங்க வீட்டுக்கு போய் எல்லாம் பார்த்து கூட்டிட்டு கொண்டு வர்றார். யார? ரெபெக்காவை. தூரத்துல பக்கத்துல வரும் பொழுது ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டிருந்தார் சாயங்கால வேலையில. ரெபெக்கா கேட்கிறா, அது யாரு? அப்பதான் சொல்றா, அது உன்னுடைய
என் எஜமான் என்று சொன்ன உடனே அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடு போட்டுட்டு என்ன செஞ்சாலாம்? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை மனைவிமாருக்கு முக்காடு போடுறீங்க புருஷனை கண்டவன? முக்காடு எதுக்கு போடுறோம்? நம்ம சர்ச்சில் போற முக்காடு கேட்கல. இன்னைக்கும் பல பட்டணங்கள்ல பல ஏரியாக்கள்ல முக்காடு போடுறாங்க. அந்த முக்காடு போடுற வழக்கம் இன்னைக்கு இருக்கு. நார்த் எல்லாம் போனீங்கன்னா நீங்க ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா அந்த மாதிரி ஏரியாக்களை பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் மனைவிமார் என்ன செய்வாங்க? எதுக்கு முக்காடு போடுறாங்க? எதுக்கு முக்காடு போடுறாங்க? முடிய மறைக்கிறதுக்கு ஒண்ணு, தாழ்மையை வெளிப்படுத்த. அப்படின்னு சொல்லுங்க. நான் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தன்னை மறைத்து வாழ்வதற்கு, தன்னுடைய மேன்மையை மூடுவதற்கு, தன்னுடைய அழகை மறைப்பதற்கு. அவரை விட நான் பெரிய அழகல்ல, அவரை விட நான் பெரியவன் அல்ல, அவரை விட நான் உசந்தவன் அல்ல அப்படிங்கிற காட்டுவதற்கு முக்காடிட்டு கொண்டு அவள் சென்றாள். யோ வடக்கால உதச்சு என்னையா இன்னும் கடக்க? எந்திரியா, சோறு வையா, இன்னும் உட்காந்து கிடக்குற. குக்கர்ல போட்டு வை, போ. அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன், போடு போ. கால எந்திரிச்சு டீ வைக்க வக்கில்ல, என்னையா படுத்து கிடக்க? ஹலோ, நிறைய வீட்டுல நடக்கு. உங்க வீட்டுல நடக்குன்னு நினைக்கிறேன். சில வீட்டுல எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலைல அடுப்பு பத்துறதே ஆண்கள் தான் நினைக்கும். ஆமேங்கிறாங்க சிலர். தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாம சொன்னாங்களான்னு தெரியல. பாருங்க, இரண்டாவது ஆறுதல் அடைந்தார். இந்த மரியாளுடைய வாழ்க்கையில ஆறுதல். ஏசப்பாவோட ரெபேக்கா தன் புருஷனுக்கு ஆறுதலாய் அவள் இருந்தாள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது, நான் நிறைய இன்னைக்கு சொல்ல விரும்பல, வேகமா போவோம். மூன்றாவது, இந்த தாயிற்று இருந்த மூன்றாவது ஒரு குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை நம்ம அப்படியே வாசிச்சோம். 12வது யோவான் 2:12. அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரும் அவருடைய சீசரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். பாருங்க, ஆவிக்குரிய உறவை விடல. மூணாவது என்னதுங்க? என்னதான் இருந்தாலும் சரீர பிரகாரமான பல விஷயங்கள் நடந்தாலும் நான் அந்த ஜீசஸ், அந்த இயேசுவ, அந்த நல்ல மனிதனை நான் விட முடியாது. நீ என்ன வேணா பேசிக்க, என்ன வேணா திட்டிக்க, ஆனா நான் உண்மை விடுற மாதிரி ஆவிக்குரிய உறவுக்குள் இந்த தாய் விட்டு விலகவே இல்லை. என்னதான் இருந்தாலும் எனக்கு அவருதான் ரட்சிக்க வந்த ரட்சகர். என்னதான் இருந்தாலும் எனக்கு அவர்தான் ஆண்டவர். இந்த மரியாளுக்குள் இருந்த அந்த குணம் பாருங்க, அவருக்குள் இருந்த அந்த உறவை என்ன செய்யல? மாம்சப்பிரகான உறவையும் காயப்படுத்தல, ஆவிக்குரிய உறவையும் காயப்படுத்தல. இந்த தாய் ஒண்ணுமே பேசல, அங்க விட்டு ஓடவும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சின்ன சண்டை வந்தா போதும், அடுத்த நேரம் காப்பி வைக்க மாட்டாங்க. வழங்குச்சோ, புரிஞ்சுச்சோ? சின்ன சண்டை வந்தா அடுத்த நேரம் அடுப்பெரியாது. கை வைக்கிறது எதுலதான்? அன்னத்துல, கன்னத்துல. ஆமே. அந்த மரியாதை அதை செய்யல, உறவை காயப்படுத்தல, அந்த உறவை விட்டு பிரிஞ்சு போகல. உறவோடு அந்த முடிகிற வரைக்கும் இன்னும் அடுத்த பயணத்திற்கும் கூட பயணிக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இந்த வாரம் ஏதாவது செய்தி வந்து குத்தப்பட்டுச்சுன்னா அடுத்த வாரம் அந்த அக்கா லீவு. அப்புறம் அந்த காயமெல்லாம் ஆறி மெடிக்கல் ஸ்டோர்ல போய் காயத்தை போட்டு மருந்து போட்டு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் 3வது வாரம் அந்த அக்கா மெல்ல வரும். என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது. 10 நாள் இடையில கேப் ஆயிரும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அவர் மேல குற்றப்பட்டு இவர் மேல குற்றப்படுத்தி இவர்கள் மேல காயப்படுத்தி உறவுகளை காயப்படுத்தி, இது எப்போதும் நிலைத்திருக்கிற உறவு, இது ஒரு நாள் காயப்படக்கூடாது. அதனாலதான் எங்க திருமணங்கள்ல கையப்படி சொல்லி கொடுப்போம், வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். எப்ப வரைக்கும்? மரணம் வரைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. குப்பர் அடிச்சு முடிஞ்சு அடுத்த நாளே சண்டை வந்துடும். ஒண்ணு நீயா நானா, மரணம் ரெண்டாவது, முதல்ல நீயா நானா. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த உறவை ஈஸியா காயப்படுத்திடுறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நல்ல உறவை ஈஸியா காயப்படுத்தி விட்டு நம்ம இஷ்டம் போக்குல வாழ்ந்துட்டு இருக்கோம். பாஸ்டர்னா பாஸ்டர் என்ன, பாஸ்டமானா பாஸ்டம் என்ன, விசுவாசினா என்ன விசுவாசி, அட போங்கடா. ஈஸியா காயப்படுத்திடும். ஈஸியா உறவை நம்ம காயப்படுத்தி பிரிஞ்சு போக விரும்புறோம். சொல்லுங்க. இந்த சபை விட்டு பிரிஞ்சு போறவங்களை குறிச்சு இன்னும் வரைக்கும் நான் தேவ சமூகத்துல பாரத்தோடு பாக்குறவன். நான் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு காலையில கூட நான் பாஸ்டமாட சொன்னேன், ஒரு விசுவாசி சபை விட்டு போயிருச்சு. பாஸ்ட் தான் எல்லாம், பாஸ்ட் ஐயோ இந்த மாதிரி சபை இந்த மாதிரி பாஸ்ட் வாழ்க்கையில கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த விசுவாசி. ஒண்ணுமில்ல, அந்த பிரச்சனையெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனா காலையில ஒரு சொப்பனம் எனக்கு. நான் ஒரு பிரேயர் நடத்துறேன், பக்கத்துல இன்னொரு சபை பிரேயர் நடத்துது. இந்த விசுவாசி அங்க போகாம இங்க நிக்கு. அப்ப புரிஞ்சு கொண்டேன், ஏதோ வேகத்துல அவங்க முடிவு என்ன செஞ்சுட்டாங்க. இப்ப அவர்களால தவிக்குது, உள்ளம் இங்க வரணும்னு துடிக்குது. ஆனா எப்படி திரும்ப வர்றதுங்கிற யோசனையா இருக்கலாம். அதான் ஆண்டவர் எனக்கு இந்த காலையில் வெளிப்படுத்தினார். என்ன சொல்ல வரேன்னா, ஈஸியா உறவை காயப்படுத்தி ஓடத்தான் பாக்குறோம். அந்த உறவை திரும்ப உள்ள வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடைய தாய் அதை விரும்பல. காயப்படுத்துறது ஈஸி, உறவை கட் பண்றது ஈஸி, அதை திரும்ப உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இளையகுமாரன் சொல்றான், என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ பேருக்கு நல்ல உணவு கிடைக்குது, நான் மகனான் அல்ல வேலைக்காரனா எங்க அப்பாட்ட நான் போறேன். எப்படி போறான்? முதல்ல எப்படி இருந்தான்? மகனாட்ட இருந்தான். இப்ப நீங்க இங்க மகனாட்ட மகளாட்டு இருக்கிறீங்க. இங்க இருந்து ஓடிட்டு காயப்படுத்தி திரும்பி இங்க வந்தேன்னு எப்படி வருவீங்க? நீங்களே புரிஞ்சுக்கிட்ட. அல்லேலூயா. இந்த ஊழியம் அப்படிதான் இதுவரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உறவை காயப்படுத்த ரொம்ப ஈஸி, உறவை வெறுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா பண்ணி இடத்துல போய் உட்காரும் போதுதான் தெரியும். யார பத்தி தெரியும்? ஐயோ ஐபிஎஸ் சபையை வெறுத்தனே, ஐயோ அல்லேலூயா பாஸ்டர் வெறுத்தனே, ஐயோ அவர் சொல்லுவதை நான் கேட்காம போனேனே, ஐயோ இந்த பண்ணி திங்கிறத கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஏங்கும் போதுதான் தெரியும். நான் ரொம்ப வேதனையோடு சொல்றேன், இந்த சபை விட்டு போன சில விசுவாசிகள் நான் பார்க்கும்போது வேதனைப்படுறேன். அவர்கள் உடம்பு போய் சரீரத்தில் போய் அவர்கள் வாழ்க்கை ரொம்ப இழந்து பல நிலையில நிக்கிற பல விசுவாசிகளை பார்த்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களை திரும்ப வரணும்னு நான் விரும்புறேன். யாராவது அப்படி யாராவது தென்பட்டாருன்னா தாராளமா சொல்லுங்க. பாஸ்ட் மேல எந்த கசப்பும் இல்ல, இந்த சபை மேல யாருக்கும் எந்த கசப்பும் கிடையாது. எப்ப வேணா யார் வேணா வரலாம். சத்தியத்துபடி வாழ்ந்து உள்ள நின்னா போதும், அதுதான், வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். இந்த சத்தியத்துல கடைசி வரைக்கும் நின்னா போதும், உங்களை கொண்டு போய் நான் கரெக்டா கொண்டே பரலோகத்துல கொண்டே சேர்த்துருவேன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த தாய்க்கு பிரிஞ்சு ஓடுறதுக்கு இம்பிட்டு நேரம் ஆகாது. சீக்கிரத்துல ஒரு நிமிஷத்துல பிரிஞ்சுட்டு போலாம். ஆனா அந்த அம்மா நாளைக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஏசப்பா பிறந்ததிலிருந்தே போராட்டம், பிரச்சனை. இயேசுவின் தாய்க்கு பிறந்த குழந்தை கொல்றதுக்கு வகை தேடுறாங்க. 2ஆம் அதிகாரம் மத்தேயுல வாசிச்சீங்கன்னா அந்த இடத்துல கூட அவள் பாதுகாக்கத்தான் விரும்பினாள், இயேசுவோட இருக்கத்தான் விரும்பினாள், அந்த குழந்தையோட பாதுகாத்து இருக்கணும் தான் விரும்பினாள். நான் சொல்லுவேன், இயேசு பிறந்த நாள் முதல் கொண்டு அந்த தாய் ஊழியத்தில் வந்த நாள் முதல், நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரத்துல நீங்க 41ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க எருசலேமில் இயேசு காணாம போயிட்டாரு.
அங்கே ஒரு பண்டிகை நாட்கள் வரும்பொழுது இயேசு காணாம போயிட்டாரு. இவங்க திரும்பி வந்துட்டாங்க. மறுபடியும் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இயேசுவை தேடி வந்து புடிச்சு மீண்டும் இயேசுவோடு கூட அந்த தாய் இருக்கிறா. உன்னை விட்டு என்னால பிரிஞ்சு வாழ முடியாது, உன்னை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது. ஏசப்பா சொல்றாரு, நான் இன்னும் அடுத்த நிலைக்கு நேராய் போக வேண்டாமா, எருசலேமுக்கு அடுத்த காரியத்தை நான் யோசிக்க வேண்டாமா என்று சொல்லும்போது, இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி அந்த இயேசு உம்மோடு இருக்கிறது தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இயேசுவோடு கூட இந்த தாய் விட்டு பிரியவே இல்லை. நான் சொல்லட்டுமா, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார், இயேசு கிறிஸ்து பல காயப்பட்டார், எல்லா நேரத்திலும் இயேசுவின் தாய் கூடயே இருந்தா. இயேசு கல்வாரி சிலுவை அடிக்கப்பட்டு மரிக்க போற தருவாயில சிலுவின் அருகில உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரே ஒரு தாய் இயேசுவின் தாய் மட்டும்தான். சீசர்கள் கூட ஓடி போனாங்க, மற்றவர்கள் கூட ஓடி போனாங்க. இயேசுவின் தாய் அந்த உறவை காயப்படுத்தாம என்ன நடந்தாலும் அந்த சிலுவை விட்டு விலகாமல், அதான் சொன்ன அந்த இயேசுவின் தாய்கிட்ட இருந்த பிரதான ஒரு குணம், ஒரு ஆவிக்குரிய இணைப்பு, பிணைப்பு, ஆவிக்குரிய உறவை விட்டு விலகாத ஒரு சிந்தை. நம்ம சீக்கிரமா நம்ம சபை விட்டு ஓட பார்க்கிறோம், சீக்கிரமா உறவை காயப்படுத்த பார்க்கிறோம், சீக்கிரமா ஒருத்தனை கஷ்டப்படுத்தி நம்ம சொகுசா வாழ பார்க்கிறோம். அப்படி செய்யாத. ஒன்னு ருசியுள்ள வாழ்க்கை, ருசியுள்ள குடமா, ருசியுள்ள நிலையா நீ வரணும்னா இந்த தாய் தான் அந்த குடத்தை காண்பிக்கிறான். அந்த அவன் கச்சாடியில கொண்டு போய் நிரப்புங்க, அந்த குடத்தை தண்ணி கொண்டு போய் எடுத்து நிரப்புங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தாய் அந்த உறவுக்குள் விட்டு பிரியல. இன்னொன்னு சொல்லட்டுமா, இயேசு கிறிஸ்து மரிச்சு போயிட்டாரு, இயேசு கிறிஸ்து மரிச்சு பரமேறி போயிட்டாராம். ஆனா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, சீசர்கள் காத்திருந்து ஜெபம் பண்றாங்க. அந்த காத்திருந்த ஜெபம் பண்ற நேரத்துல அந்த 14ஆம் வசனம் சொல்லுது, இயேசுவின் தாயும் அவர்களோடு கூட. சீசர் இயேசு கிறிஸ்து மரிச்சு போனாலும் சீசர்களோடு அந்த ஸ்திரீ இருந்தா. அந்த ஊழிய உறவு, அந்த தேவ சபை என்கிற அந்த உறவை விட்டு இந்த தாய் விலகவே இல்லை. அதான் இந்த வசனம் எனக்கு படிச்சு சொன்னார் யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாருங்க, இவ்வளவு நடந்த பெண்மோ இயேசு கண்டுக்கவே இல்லை. ஆனாலும் அந்த தாய் அந்த ஊழியத்தை விட்டு அந்த இடத்தை விட்டு நகராம அடுத்த பயணம் கப்பர்நாகுமுக்கு போகும் பொழுது கூடையே போகிறா. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆதியில் இருந்த உறவு இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா இருக்கா? அன்னைக்கு இயேசுவோட இணைஞ்சோம், இன்னைக்கு இயேசுவோட இணைஞ்சுதான் இருக்கிறோமா? இல்ல அவர் பேரோட மட்டும்தான் இணைஞ்சிருக்கிறோம். சபைங்கிற பேரோட மட்டும்தான் இணைஞ்சிருக்கிறோம். ஒரு முழுமையான இணைப்போட இணைஞ்சிருக்காத ஒரு செய்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சபைக்குத்தான் வரணும்ல பாஸ்டர், சபைக்குத்தான் வரணும்ல பாஸ்டர். அப்புறம் ஏன் பாஸ்டர் என்னையோ கூப்பிட்டு பேசுறீங்க? சிலருக்கு அப்படி தோணுது. எப்ப பார்த்தாலும் பாஸ்டர் என்னை கூப்பிட்டே பேசுறாரு. நான் தான் சபைக்கு ஒழுங்கா வர்றேன், எல்லா காரியத்திலும் ஒழுங்கா சரி. ஏன் பாஸ்டர் என்ன, நீ சபையோட தான் இருக்க, சபையின் பேரோட தான் இருக்கிற, ஊழியரோட தான் இருக்கிற, ஆனா ஏதோ ஒரு கேப் தெரியுதே. உங்க வாழ்க்கை இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லாத காரணம் ஏதோ ஒரு பிரிவினை. திரும்ப அந்த இடத்துக்குள் திரும்ப வந்து இணைஞ்சு கொள்ள. நீ ருசி உள்ள வாழ்க்கை, ருசி உள்ள ஜீவியோ, அற்புத ஜீவியமாய் நீ மாறிடுவ. உங்க வாழ்க்கை அற்புதமாய் மாறும். உங்களை குறித்து நிறைய பேர் பேசப்படுவார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு உதாரணமான ஒருத்தர் சொல்ற, போன வாரம் கூட அந்த செய்தி நம்ம கேட்டோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல அந்த ஸ்திரியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லார் இடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்க, அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்க. கவனிங்க, பக்கத்து வீட்டுக்காரன் கூட எப்படிப்பட்ட உறவு நமக்கிட்ட இருக்கு இப்போ? பாஸ்டர் அவன் பொல்லாத பிசாசு சீக்காரமோ, இயேசுவின் நாமத்தினால அவனை குறிச்சு பேசாதீங்க பாஸ்டர். யாரை குறிச்சு பேச வேண்டாம்? யாரை குறிச்சு பேச வேண்டாம்?
பக்கத்து வீட்டுக்கார சி பேய் பிசாசு, ஐயோ ஒரே அந்த ஆத்தா வச்சே கும்பிடுறான், அவனை பத்தியே பேசாடி, இயேசுவின் நாமத்தில் அவனை சொன்னாவே ஆவியான நிரம்புற. என்னத்த நிரப்புற? பக்கத்து வீட்டுக்காரன் கூட நல்ல உறவு இல்லைன்னா நீ ஆவிக்குரிய ஜீவன் ஜீவிப்பதை வேஸ்ட். ஆமீன் வர மாதிரி அலையலுயா சொல்லுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா தெரியாத எனக்கு தெரியல. எனக்கு பொண்ணு பார்க்கும்போது வந்து பார்த்தாங்க. அவங்க சின்ன பாஸ்தா வீட்டுல இருந்து அவங்க அண்ணன் அவங்களுடைய ரிலேஷன் எல்லாம் வந்திருந்தாங்க, சித்தப்பா அப்படி எல்லாம் உறவுக்கெல்லாம் வந்திருந்தாங்க. வந்து நேர கார்ல வந்தாங்க, வந்து இறங்கினாங்க, பார்த்தாங்க, எல்லாம் பேசினாங்க, எல்லாம் முடிச்சாங்க. நாங்களும் கேட்ல எட்டி பார்த்தா நேர போயிருச்சு காரு. கல்யாணம் முடிஞ்சு பல மாசத்துக்கு அப்புறம் இந்த வீதியில இருந்த சில பேர் என்னை பார்த்து கேட்டாங்க, தம்பி உனக்கு கல்யாணம் பண்ணல இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எங்கிட்ட விசாரிச்சாங்க. நாங்க எப்ப விசாரிச்சாங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல அப்பவே எங்கிட்ட விசாரிச்சாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன ஆமேன்? இது எல்லா வீட்லயும் நடக்கிற வழக்கம் தான். இது வந்து பெரிய பொல்லாங்கான வழக்கம் நான் சொல்ல. என்ன சொல்ல வரேங்க பாயிண்ட் சொல்ல வர்றேன். அது இங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவன்ட்ட கேட்காம இந்த வீதி முக்குல போய் கேட்டிருக்கா. நல்ல வேலை, நல்ல உறவா எல்லாரும் நாங்க பார்த்ததுனால அவங்க நல்ல சாட்சி என்ன செய்தாங்க. இதே சண்டை கட்டுற ஆளா இருந்தா, அந்த முக்குல சண்டை கட்டுற ஆளா இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? சத்தியமா அவனுக்கு மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, கொடுத்துறாதீங்க. எந்த ஊரோ எவரோ எங்களுக்கு தெரியல சாமி, பார்த்தா வெளியூர் மாதிரி தெரியுறீங்க, பேசாம கும்பிடு போட்டு போயிருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. வராமே இந்த ரெண்டு வீதியுமே, இந்த ரெண்டு வீதி, முதல் வீதி ரெண்டாவது வீதி, ரெண்டு வீதியுமே நல்ல நாங்க உறவா இருக்கிறதுனால, அந்த ஆதி நாட்கள் இருந்து நல்ல எங்களுக்குள்ள உறவு இருந்ததுனால, ஆமா எங்களுக்குள்ள நல்ல சாட்சி இருந்ததுனால இந்த காரியம் செம்மையான செஞ்சுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப இந்த அயல் வீட்டுக்காட்ட போய் பாத்திரம் வாங்குங்கிறா. சண்டை கட்டின்னு எப்படி போய் பாத்திரம் வாங்குவேன்? பாத்திரத்தை எடுத்து மண்டை மேலே அடிச்சிருப்பா. எவ வீட்டுல வந்து எடு அப்படின்னு இருப்பா. ஆனா நல்ல உறவா இருந்தனால தான் பாத்திரத்தை எல்லாம் அள்ளி கொடுத்தான். என்ன ஆமீன் வர மாட்டேங்குது? இது கேட்டது யாரு? பக்கத்து வீட்டுல கேட்டது யாரு? பசங்க. பசங்க போய் பாத்திரத்தை எல்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்ப அந்த பசங்க யாருன்னு தெரியும், இந்த அம்மாவோட பையனும் தெரியும். நல்ல உறவா இருந்தனால எல்லாம் கொடுத்தாங்க. அல்லேலூயா ஆமீன் சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எப்படி உறவு? நல்ல ஜெபம் பண்றோம். இயேசுவின் நாமத்தை நான் ஜெபம் பண்ணா பாஸ்டர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணா 2 மணி நேரம் இறங்க மாட்டேன். பக்கத்து வீட்டுக்காரங்க பேயோட இருந்துட்டு நீ எப்படி 2 மணி நேரம் ஜெபம் பண்ற? பல பேர் தலை கீழே போயிருச்சு. எதுக்கு வம்பு? நம்ம வாட்டுக்கு எழுதிட்டு இருப்போம். ஆமே. நீங்க கூட்டம் முடிஞ்சனா போய் பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் எங்களை பத்தி என்னை பத்தி கேளுங்க. கேட்டு போங்க, இந்த பாஸ் எப்படிங்க, இந்த தம்பி எப்படிங்கன்னு கேட்டு போங்க. நான் சொல்றேன் 100% நல்ல சாட்சியை தான் சொல்லுவாங்க. என்ன ஆமேன்னு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் மகிமையா இந்த இடத்துல ஊழியம் செய்யறோம். அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறதுனால, நம்ம நல்ல உறவா இருக்கிறதுனால. எந்த சத்தம் போட்டாலும் அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்றதில்ல. கர்த்தர் அவர் இன்னும் ஆசீர்வதிக்க. இன்ன வரைக்கும் நல்ல உறவா இருக்கிறதுனால தான் அது நடக்கு. உங்க வீட்டுக்காரங்க உங்க வீட்டு பக்கத்துல நல்லா நீங்க உறவா இருக்கு, நீ ஆவிக்குரிய பிள்ளையா இருந்தா, நீ ஆண்டவரை தேடுகிற பிள்ளையா இருந்தா, அவர்களுக்கா ஜெபம் பண்றது உண்மையானா அவங்களோட நல்ல உறவு வச்சுக்க. ரசம் கசம் வச்சா கொஞ்சம் குடு, பொரியல் கிரில் வச்சுன்னா சிக்கனுக்கு பொரிச்சுனா 2 கொடுத்து பழக்கு. ஆமேன்னு வர மாட்டேன். அதுதான் அந்த நாட்கள் அந்த உறவு இருந்துச்சு. இன்னைக்கு கதவை சாத்தி போட்டு பேக் வாசல்ல தான் போறாங்க இல்ல நிறைய பேர். முன்னாடி வாசல க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வாசல்ல தான் பயணம். என்ன ஆமேன்னு வர மாட்டேன். கதவை துறக்கிறதே இல்ல. எதுக்கு வம்பு பாஸ்டர்? நம்ம பாட்டுக்கு கதவை பூட்டிட்டு உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போம் பாஸ்டர். இயேசுவின் நாமத்தில் நல்ல உறவு வச்சுக்குங்க. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன், கவனிங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல, ஆமா 8வது வசனத்துல 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அந்த சிறிக்கு வெள்ளி காசு காணாம போச்சு. அப்ப திரும்ப அந்த வெள்ளி காசு கிடைச்ச உடனே அந்த சிறி உடனே போய் என்ன செய்யறானா, 9வது வசனத்துல கண்டுபிடித்த பின் தன் சிநேகிதரையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து. யாரையும்? அயல் வீட்டுக்காரி. ஓ ரொம்ப பிரச்சனை. காரிதான் பிரச்சனையே. அவ காரி துப்புனா வருங்க, அதுதான் பிரச்சனையே. அயல் வீட்டுக்காரியை
காரணம் கூட ஒரு வகையில வச்சுக்கலாம். காரணம்னா அந்த மனுஷனை கூட ஒரு மாதிரி பக்கத்து வீட்டுக்கார மனுஷனை கூட ஒரு இடம் வச்சுக்கலாம். ஆனா இந்த பயல் வீட்டு காரி பாஸ்டர், நான் சாச்சும் கிளம்பி வருவேன், காரி காரி காரு துப்புறா பாஸ்டர். அவளுக்கு எச்ச வருது, துப்புறா. என்னை பார்த்து நீ டிச்சு ஓரத்தில் நடந்து வருவ, அவ டிச்சு பக்கத்துல துப்புவா. அது டிச்சு, வேற வழி இல்ல. அத போய் என்னையே துப்புறா. வீடு மாத்தணும் போல தோணுது. பாஸ்டம்மா, சின்ன பாஸ்டம்மா, நான் சொல்ற கதையை கொஞ்சம் கேளுங்க பாஸ்டம்மா, கேளுங்க கேளுங்க. அவ வந்து 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 இப்படியே உருன்னு பாக்குறா. வேற வழியில பாக்குறதுக்கு யாருமே இல்ல, நீதான் இருக்கிற. உடனே பாக்குறா. சந்தோஷமா அக்கா நல்லா இருக்கியான்னு கேளு. அதை பார்த்துட்டு முக்காட போட்டு சனியை பிடிச்சி என்னையவே பாக்குறான். காரம் புடிச்சவா, இன்னைக்குதான் என்னை பாக்கணுமே. நேத்தான் சம்பளம் வாங்கிட்டு வந்தா, இன்னைக்கு குறு குறு குறுன்னு பாக்குற. சம்பளம் விளங்குமா? இந்த வாங்கிட்டு வந்த சம்பளம் எல்லாம் நல்லா விளங்குமா? பாக்குற பார்வை பாரு, சம்பாரிச்சதெல்லாம் இந்த பார்வையிலே போயிரும் போல இருக்கு. சனியை பிடிச்சவா, பாஸ்டமா போய் சீக்கிரமா ஜெபம் பண்ணணும். போய் பாஸ்டர்ட்ட போய் காணி கொடுத்துட்டு என்ன ஆமே அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவள் அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாரும் கூப்பிட்டு விருந்து போட்டு அவ காசு காணாம போனதுக்கு வச்சு கொண்டாடுறா. எவ்வளவு நல்ல உறவு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் கூட சொல்லி கொடுத்திருக்கிறேன், உங்க வீட்டுல ஏதாவது விசேஷம்னா முதல்ல விசுவாசியை விட முதல்ல பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிடு. வீட்டுல ஒரு பிரேயர்னா யார கூப்பிடணும்? பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிடு. சோறு கொடுக்கறியா, முதல்ல பக்கத்து வீட்டுக்காரனு கூப்பிட்டு விருந்து போட. மச்சான் கொழுந்தனார்லாம் பின்னாடி மூணாவது, முதல்ல பக்கத்து வீட்டுக்காரனு கவனி. நாமேன் வரமாடி. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆம், அதுதான் நல்ல ஒரு ஆவிக்குரிய உறவு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில அப்படி செய்து பாருங்க, நீங்க முன்னாடி இருந்த ருசியை விட இப்ப ருசி அதிகமா மாறிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா சொல்லி முடிக்க போறேன். அர்ப்பணித்தாள். இந்த இயேசுவின் தாய் என்ன செய்தா? தன் வாழ்க்கைய, தன் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் இயேசுவுக்காக அர்ப்பணித்தாள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வேணா செய்ய முடிஞ்சிருக்கும், என்ன வேணா பேச முடிஞ்சிருக்கும், அவருடைய செயல்பாடுகள் எப்படி வேணா காமிச்சிருக்க முடியும். ஆனா ஒன்றுமே வெளியே காட்டல, எல்லாம் இயேசுவுக்காக அர்ப்பணித்தாள். அதைத்தான் நான் இன்னொரு குடத்தை சொல்றேன். ஆமென். சமாரியா ஸ்திரீயினுடைய குடம் வாழ்க்கை. அவள் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாள் இயேசுவுக்காக. குடத்தை வைத்து விட்டு போனார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசப்பா செய்த காரியங்கள், அவள் பொறுமையா இருந்தா தாய். ஆமென். இயேசப்பா செய்த காரியத்திற்கு அவள் காத்திருந்தாள். என்ன நடக்கும் என்பதை அவள் பொறுமையோடு இருந்து காத்திருந்த அந்த ஆசீர்வாதங்களை அவளும் பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் பொறுமையா இருக்க முடியல? ஏன் அர்ப்பணிக்க முடியல? இன்னைக்கு பெருமை, சண்டை. ஆமா, அல்லேலூயா. ஆமென். முக்கியத்துவம் இயேசுவுக்கு கொடுக்கிறது இல்ல. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்ற ஒரு அர்ப்பணிப்பு தேவை. எல்லாரும் எழுப்பி நிற்போமா தேவ சமூகத்துல? எல்லாரும் எழுப்பி நின்று தேவ சமூகத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆண்டவர் ருசி உள்ள ஒரு வாழ்க்கையாக, ருசி உள்ள ஒரு குடம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லார் கண்களை மூடி தேவ சமூகத்துல ஆமென் அல்லேலூயா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அல்லேலூயா. இயேசுவின் தாய்க்கு இருந்த நல்ல ஒரு குணம், இயேசுவின் தாய்க்கு இருந்த நல்ல ஒரு கேரக்டர், ஆதரவா இருந்தார், ஆறுதலா இருந்தார்.